நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல நெறைய முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6, 7 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இந்த ஸ்டாக்லாம் ஒரு 52 வாரம் லோக்கு பக்கத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம்ஜிஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் கூட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ட்ரேடிங் ஸ்டாக் மார்க்கெட்ல உள்ள கம்பெனி, இந்த மாரி கம்பெனிய தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எடுத்து வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமான கம்பெனி. அத பத்தி நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோ கன்டினியூவா பாருங்க. நம்ம சேனல ஃபாலோ பண்றவங்க, நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் கன்டினியூவா பார்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்றதுன்னு உங்களுக்கு புரிய வரும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்டு நேத்து என்ன நடந்துச்சோ, அதே தான் இன்னைக்கு நடந்திருக்கு. நேத்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி காலையில நல்ல ஒரு கிரீனா போயிட்டு போர்ட்ஃபோலியோலாம் 1% இருந்தது. பார்த்தா எண்ட் ஆஃப் த டேல நல்ல ஒரு கடுமையான ஒரு செல்லிங் பிரஷரு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, அதே தான். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில நல்ல ஒரு என்ன சொல்றது? நல்ல ஒரு கிரீன்ல தான் இருந்தது போர்ட்ஃபோலியோலாம் ஓரளவுக்கு. பார்த்தீங்கன்னா, அப்புறம் எண்ட் ஆஃப் த டேல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் நிஃப்டி. போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி இறங்குன அளவுக்கு பெருசா இறங்கல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பவர் ஸ்டாக் வந்துலாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுச்சு நம்ம போர்ட்ஃபோலியோல. நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பவர் ஸ்டாக்கு, டேட்டா சென்டரு, அதுக்கப்புறம் செமி கண்டக்டர் இந்த தீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்ஸ் இருக்கு அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு நெறைய டைம் நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபோக்கஸ் பண்ணுங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இறங்கியிருக்காது. எதுக்கு இன்னைக்கு பவர் செக்டார் ஏறதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, வார் நடந்துக்கிட்டே தான் இருக்கு இன்னமும். ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா 90க்கு மேல போயிருச்சு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள் எல்பிஜி பிரச்சனை, அதுக்கப்புறம் அந்த ஆயில் அண்ட் கேஸ்ல ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரச்சனைல பிரஷர்ல இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பவர் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு சப்போர்ட் குடுக்கும். ஈவி சார்ஜ் இந்த மாரி ஈவி வெஹிக்கிள், ஈவி பைக் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சான்ஸ் அதிகமா இருக்கு. இதோட விலையும் கூட சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த மாரிக்கு நம்ம மைக்ரோ டேட்டாலாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றோமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். கண்ண மூடிக்கிட்டு ஏதோ ஒரு ஸ்டாக்க நம்ம போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணோம்னா, நம்ம மாட்டிக்கிருவோம். இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு நம்ம சேனல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் புரியும். இன்னைக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 1% நிஃப்டி பேங்க் கன்டினியூவா செல்லிங்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பேங்க் அதுக்கப்புறம் நிஃப்டி ஆட்டோ செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா செல்லிங் ஆகிட்டே தான் இருக்கு. நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். இன்னைக்கு பேங்க் நல்ல ஒரு செல்லிங்கு. மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, காலைல நல்ல ஒரு ரெக்கவர் ஆனுச்சு. பார்த்தீங்கன்னா, மறுபடியும் குளோசிங் டைம்ல ஒரு செல்லிங்கா இருக்கு. ஸ்மால் கேப்பும் இன்னைக்கு செல்லிங் தான். இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா 21க்கு மேல போயிருச்சு. ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான ஒரு செல்லிங். இன்னைக்கு 3.5% நேத்து ஒரு 3.5% எல்லா செக்டாருமே இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் தான். மெட்டலு, அதுக்கப்புறம் மீடியா, எனர்ஜி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குங்க. அதுக்கப்புறம் நிஃப்டி கமாடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. நிஃப்டி பியூசியும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அந்த பவர் செக்டார் அதாவது பவர் கிரிட், கோல் இண்டியா, எஸ்விஜிஎன் இந்த மாரி நெறைய செக்டார் கேபிஐ எனர்ஜி, கேபிஐ கிரீனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா நேத்தும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இப்ப நிஃப்டிய வந்து நம்ம பார்க்கலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு லாங் டெர்ம் அது சப்போர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நம்ம ஆல்ரெடி நேத்தே சொல்லியிருந்தோம். முக்கியமான சப்போர்ட்ல தான் இருக்குன்ட்டு. இன்னைக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இத பிரேக் அவுட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டே சார்ட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய கேப் ஃபில்லிங் இருக்கு. இந்த கேப் ஃபில் பண்ணலாம் சான்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி நான் டைட்டில்லயே குடுத்திருப்பேன். அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தான் இருக்கு. 2025 ஏப்ரலோட சப்போர்ட்டு. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் சைட்வே. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 2023 ஏப்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா, லாங் சைட்வே. கீழ வந்துச்சுன்னா, டபுள் டாப் மாரிக்கா இருக்கும். பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நிஃப்டி பேங்க். நிஃப்டி பேங்க் நல்ல ஒரு செல்லிங்கு. நல்ல ஒரு வேலியேஷன் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி எஃப்எம்சிஜி அதுக்கப்புறம் நிஃப்டி ஐடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நிஃப்டி பேங்க் கன்டினியூவா செல்லிங்கு. இதுதான் முக்கியமான ஒரு சப்போர்ட் ஆட்டு ஒர்க் அவுட் ஆகும் இந்த ட்ரெண்ட் லைனு. இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா கீழ வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்தது நிஃப்டி ஆட்டோ நேத்தும் பார்த்தீங்கன்னா 3% செல்லிங்கு. இன்னைக்கு 3% பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங்கு. ஆனா வாய்ப்புகள் இன்னும் வரல. ஏன்னா வேலியேஷன் ரொம்ப ஹைல தான் இருக்கு. நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேப் ஃபில் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. நிஃப்டி, எஃப்எம்சிஜி இந்த செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில தான் நம்ம பத்தி ஸ்டாக்க பத்தி பேச போறோம். முக்கியமான சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நிஃப்டி, எஃப்எம்சிஜி வந்துகிட்டு தான் இருக்கு. நல்ல ஒரு லோ வேலியேஷன் வந்துகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக் எல்லாமே. இந்த செக்டார்ல உள்ள ஸ்டாக் எல்லாமே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய முக்கியமான தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்த்துரலாம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, மோதிலால் ஓஸ்வால்னு நெனைக்கிறேன். இல்ல கோடாக்கா. இந்த பார்ப்போம் ஹெட்டிங்க பார்க்கலாம். கோடாக் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மேஜர் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஸ்டாக்ன்னு பார்த்தீங்கன்னா, வருண் பெவரேஜ், கோல்கேட், எஃப்எம்சிஜில உள்ள ஸ்டாக், ட்ரெண்ட் நம்ம அந்த ஸ்டாக் ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஹிந்துஸ்தான் லீவர் இன்னைக்கு பேச போற ஸ்டாக் தான் அதுவும். கோடாக் மஹிந்திரா பேங்க் இத நம்ம பேங்க பத்தி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜூப்லைன் ஃபுட்வொர்க் நம்ம டிஸ்கஸ் பண்ணாத ஸ்டாக் அது. டாடா மோட்டார்ஸ் பிவி நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக். இதுவும் பார்த்தீங்கன்னா, 52 வார லோல இருக்கு. பெர்கர் பெயிண்ட்ஸ் இது நம்ம பெயிண்ட் செக்டார் நம்ம பார்க்காத ஸ்டாக் தான். ஜோதி ஜிஎன்சி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோல தான் இருக்கு. 5 ஸ்டார் பிசினஸ். இந்த 10 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 52 லோல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கோடாக் பேங்க். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இதுல நெறைய ஸ்டாக் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்.
சைடெஃப் லைஃப் சயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஐ குளுக்கோஸ் மானிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டயபெட்டிக் நம்ம செக் பண்றோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சைடெஃப் லைஃப் சயன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நியூஸ்ன்னு சொல்லலாம். பார்மா ஸ்டாக்கு. HCL டெக் வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் க்ளோட வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஏஐ அடாப்ஷனு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார்ல உள்ள HCL டெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸ் சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிஎல் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, டாப் செக்டாரல் பிக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஃபென்ஸு, கேபிட்டல் குட்ஸு, பவர் அண்ட் பார்மா. அவங்க சொன்ன வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டாப் பிக்ன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஸ்டாக்குன்னு சொல்லல. இந்த அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, செக்டார் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. பர்ட்டிகுலரா எந்த ஸ்டாக்குன்னு சொல்லல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, என்விரா இன்ஃப்ரா இன்ஜினியர். இந்த ஸ்டாக்க நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மறுபடியும் 10% ஏறிருக்கு. ஒரு 411 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா, இத நான் எதுக்கு இப்ப டிஸ்கஸ் பண்ணேன்னா, இந்த இன்ஃப்ரா கம்பெனிலாம் ரொம்ப ப்ராப்ளத்தில இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஏறியிருக்கு. ஒரு 10, 20% ஏறிருக்கு. நேத்துலேருந்து 10% ஏறிக்குன்னு குடுத்துருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, குளோசிங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனு. ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக் 50% மேல நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. ஏன்னா, அந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா இந்த மாரி வாட்டர் ட்ரீட்மெண்ட் அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்ஷன் இது பண்ணல. அதாவது அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செலவு பண்ணல. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இதில நான் ஃபோக்கஸ் பண்ணது இந்த ஸ்டாக்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வாடெக் பபாகா. இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 3% மேல ஏறியிருக்கு. இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 கோடிக்கு மேல ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. ஒரு மிகப்பெரிய ஆர்டர்ன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சம்மர் வருது. ஊர்ல வெயிலு வந்து பார்த்தீங்கன்னா, வெளுத்து வாங்குது. அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ ஸ்டார், வோல்டாஸ், எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ்க்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்விரியஸ் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, சான்ஸ் இருக்கு மேல போறதுக்கு. டிமாண்ட் அதிகமா இருக்கு, சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது அவங்களுடைய கருத்து. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஏசி செக்டார்ல உள்ள ஸ்டாக் இது எல்லாமே. அதுக்கப்புறம் விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபோக்கஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் டீல் ஃப்ரம் யுஎஸ் பேஸ்டு கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, விப்ரோக்கு ஒரு பாசிட்டிவ். ஆனா இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணும் பண்ணல. அதே ரேஞ்சில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஏறி இருக்கு கீழ இருந்து பார்க்கையில. ஒரு ரூ. 5 மட்டும் ஏறி இருக்கு இந்த ஸ்டாக்கு. விப்ரோவுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டைமண்ட் பவர். டைமண்ட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. பவர் செக்டார்ல உள்ள ஸ்டாக் தான். டிரான்ஸ்மிஷன் இந்த ஒயர் எல்லாம் தயாரிக்கிற கம்பெனி இந்த கம்பெனி. பவர் கேபிள் தயாரிக்கிற கம்பெனி தான். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 31 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த கம்பெனி நெறைய டைம் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இது நம்ம லிஸ்ட்ல உள்ள ஸ்டாக் தான். பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் இதுவும் நம்ம லிஸ்ட்ல உள்ள ஸ்டாக் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிய வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வாங்கியிருக்காங்க. ஈக்வடார் நாட்டுல உள்ள கம்பெனி. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு 1% மேல ஏறி இருக்கு. டவுன் மார்க்கெட்ல இன்னைக்கு 1% மேல இருக்கு இந்த ஸ்டாக்கு. அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கேஇசி இன்டர்நேஷனல். கேஇசி இன்டர்நேஷனல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1476 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டாக் 52 வார லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 2% ஏறி இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் டிரான்ஸ்மிஷன்ல தான் இருக்காங்க இந்த ஸ்டாக்கும். 30 கேவி டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு வந்து சப்ஸ்டேஷன், இஹெச்வி கேபிளிங் இதுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்றாங்க இந்த அமௌண்ட்ட. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கனால மிகப்பெரிய ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு கேஇசி இன்டர்நேஷனலு. கடன் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க இந்த கம்பெனில. நம்ம பார்த்துருக்கோம்னு நெனைக்கிறேன். 5000 கோடிக்கு மேல இருக்கு கடனு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அண்டர் வேல்யூல தான் இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 15 கோடி. ஒரு மிட் கேப் ஸ்டாக்ன்னு சொல்லலாம். நல்ல ஒரு கரெக்ஷன்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. இதோடைய மீடியம் பி வந்து பார்த்தீங்கன்னா, 10 வருஷம் மேக்ஸிமம் மீடியம் பி வந்து பார்க்கையில 20 பி. அதோட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரேஞ்சில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரிசல்ட் வந்து பார்க்கையில இன்னொரு லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் சரியில்ல. இயர் ஆன் இயரும் சரியில்ல. குவார்ட்டர் சரியில்ல. அதனால தான் ஸ்டாக் அடிச்சு இறக்கியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்ல போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ஸ்டாக் இருக்கு. நம்ம 52 லோ பக்கத்துல இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, வியர் மார்ட்ங்கிற வி மார்ட் மாரிக்கு உள்ள ஸ்டாக் தான் இதுவும். டி மார்ட் மாரிக்கு உள்ள ஸ்டாக்கு. ஒரு லார்ஜ் கேப் ரேஞ்சுக்குள்ள உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாம் விஷால் மெகா மார்ட் கன்டினியூவா இறங்கிக்கிட்டே தான் இருக்குங்க. 52 வாரம் லோ பக்கத்துல வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 200க்கு கீழ உடைச்சு வந்துச்சுன்னா பார்க்கலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் ஒன் புரோக்கரேஜ்ல உள்ள ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் 52 வாரம் லோ பக்கத்துல இந்த ஸ்டாக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. இது ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. அனலைஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வார்னால நான் பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் பிரச்சனை வராத ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக் எல்லாமே. அதனால தான் சொல்ல வரேன். இப்ப நம்ம பார்த்த 2 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, வார்னாலயோ இல்ல ஆயில் கேஸ் வேஜ்னாலோ வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இதோடைய பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கெனரா ஏஎம்சி புதுசா ஐபிஓ வந்தது. அசெட் மேனேஜ்மென்ட் ஸ்டாக்கு. ஒரு நண்பரோட கேட்டிருந்தாரு டெலிகிராம் குரூப்ல. நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் இருக்குங்க. அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிஸ்கஷனா இருக்கும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்பு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 24ல தான் இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. ஏஎம்சி கம்பெனி இவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் பண்றாங்க. ரிசல்ட் ஓரளவுக்கு பரவால்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் 52 வார லோக்கு பக்கத்தில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கும். அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல. இந்த மாரி வார பிரச்சனைனால. ஆனந்தி ரதின்னு ஒண்ணு இருக்குங்க. ஆனந்தி ரதி வெல்த் ஒண்ணு இருக்கு. ஆனந்தி ரதி ஷேர் ஸ்டாக் புரோக்கரேஜ் இது வந்து புதுசா ஐபோ லிஸ்ட் ஆனது. இது ஒரு ஸ்மால் கேப்பு. ஐபோ லிஸ்ட் ஆயிட்டு நல்ல ஒரு ஸ்பைக் ஆயிட்டு மறுபடியும் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குறைஞ்சிருக்கு 28 முன்னாடி 35லாம் இருந்தது. இன்னும் கொஞ்சம் கூட 25 கீழ வந்தா நல்லாயிருக்கும். ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லாயிருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎம்சி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் நல்லாவே குடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, வாரனால எந்த பிரச்சனையும் வராது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வருண் பெவரேஜ். வருண் பெவரேஜ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முக்கியமான ஒரு சப்போர்ட்ட உடைச்சு கீழ வந்துட்டுருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் கேப்புங்க. எஃப்எம்சிஜில உள்ள ஸ்டாக் தான். எஃப்எம்சி செக்டாரே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் இது பிஇ கம்மியாகணும். இது ஏன்னா ரொம்ப இதோடைய 10 இயர்ஸ் பிஏ நம்ம காமிக்கிறேன். அதோட பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 58 பிலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லாவே குறைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 40 பி கீழ வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணி கீழ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த ஸ்டாக் நீங்களும். இந்த சப்போர்ட் கீழ தான் இந்த ஸ்டாக் வந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு. அடுத்தது வந்து இந்த நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, HUEL. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 52 வார லோல தாங்க இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்துஸ்தான் யூனிலீவர் எல்லாருக்குமே தெரியும். வேல்யூவேஷன் கொஞ்சம் கூட தான் இருக்கும். இது ஒரு லார்ஜ் கேப்பு. நிஃப்டி 50ல உள்ள ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கும். 2% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் பாருங்க நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் வந்துட்டு இருக்கு. 52 வார லோக்கு பக்கத்தில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது எஃப்எம்சிஜி செக்டார்ல இமாமி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் ஸ்டாக்குங்க. வேல்யூவேஷன் ரொம்ப டவுன்ல தான் வந்துட்டு இருக்கு. 2.5% நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்குறாங்க. இமாமி இந்த கம்பெனிய பத்தி படிங்க. எஃப்எம்சிஜில வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி மட்டும் கிடையாதுங்க. நெறைய கம்பெனி இருக்கு. அத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப இதுல. இமாமி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வேல்யூவேஷன் நல்ல ஒரு டவுன் 52 வார லோக்கு பக்கத்தில தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 319 கோடி பண்ணியிருக்காங்க. நல்லாவே ரிசல்ட் குடுத்துருக்காங்க. குவார்ட்டர் இயர் ஆன் இயர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆப்பரேட்டிவ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 33% பண்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, டாபர் எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி இது. டாபர் இது வேல்யூவேஷன் கொஞ்சம் ஹைல இருக்கு. ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு. 1.5% மேல டிவிடெண்ட் குடுக்குறாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்தில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர், இயர் ஆன் இயர் 2மே நல்லாவே குடுத்துருக்காங்க. ஆப்பரேட்டிவ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 29% இருக்குங்க. எஃப்எம்சிஜில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டாபர், இமாமி, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், வருண் பெவரேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி. அப்புறம் ஐடிசி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ணட்டேன். இந்த ஸ்டாக்க நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கங்க. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய முக்கியமான தகவல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான சப்போர்ட்ட உடைச்சிருக்கு. நெறைய இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான சப்போர்ட்ட வந்து உடைச்சிருக்கு. இன்னும் கீழ வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால பொறுமையா கையில இருக்க காச பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ல எந்த ஸ்டாக் உங்களுக்கு சூட்டப் ஆகும்னு சொல்லிட்டு, நீங்க அத சூஸ் பண்ணி வாங்க. எல்லா ஸ்டாக்குமே நம்ம போர்ட்ஃபோலியோல வந்து வதன்னு வாங்கி வைக்காதீங்க. மேக்ஸிமம் ஒரு போர்ட்ஃபோலியோல ஒரு 30, 35 ஸ்டாக் இருந்தா நல்லாயிருக்கும். அதான் நம்ம ஆவரேஜ் பண்ண முடியும். அதனால தான் சொல்றேன். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் கன்டென்ட் தாங்க. என்ன ஃபேக்ட் இருக்கோ, ஸ்க்ரீனர்லயும், நியூஸ் பேப்பர்ல என்ன வந்திருக்கோ, அத தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ஸ்டாக்கும் பை காலோ, செல் காலோ கிடையாது. ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. எந்த ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்குறதாலும், விக்கிறதாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.